வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மான்ஸ்டர் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி விட்டு இந்த எபிசோட்லாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண பிடிக்கலன்னா நம்ம சேனலில் விடுற அனிமி சீரிஸ்லாம் பாருங்கள். ஸோ பார்த்து பிடிச்சதுக்கு அப்புறமா பண்ணிக்கோங்க. சரி வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். பிகேஏ ஆஃபீஸரான லுங்கேவும் அவரோட போலீஸ் இன்வெஸ்டிகேட்டரான இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரும் வந்திருக்காங்க. ஸோ அப்போ லுங்கே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உன்னால பேச முடியும்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுவேன், நான் இங்கேருந்து போயிடுறேன்னு சொல்லிட்டு இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆனதுமே இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆன எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர் வந்திருப்பாங்க. ஸோ நீ பூட்டை உடச்சிருப்பா, ஒருத்தன் கொலை பண்ணியிருப்பான், ஒருத்தன் வந்துட்டு எந்த தடையும் இல்லாமல் பார்த்துருப்பான். ஏன்னா நீங்கள் பக்காவாக பார்த்துருக்கீங்க. நாங்கள் வந்துட்டு பாதி முடிச்சிட்டோம். யாரெல்லாம் வந்துட்டு கத்தியில் இந்த மாதிரி கொலைலாம் நல்லா பண்ணுவாங்களோ அவங்க லிஸ்ட்லாம் எடுத்து வச்சிட்டோம். இப்போ எங்களுக்கு என்ன வேணும்னா நீ பேசுறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீ பேசினா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிப்போம். வேறு ஊர்லேருந்து வந்தவங்கள எதுக்கு நீங்கள் கொலை பண்ணுறீங்க? அதேமாதிரி நீங்கள் கொலை பண்ணப்பட்ட எல்லாருக்குமே வந்துட்டு குடும்பம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு யாருக்குமே வந்துட்டு பசங்க இல்லை. நீங்கள் வந்துட்டு கொலை பண்ண வீட்டிலேருந்து மணிலாம் வந்துட்டு திருடி இருக்கீங்க. ஆனால் நீங்கள் 3 பேர் பங்கு போடுற அளவுக்கு அதில் பெரிய மணிலாம் இல்லை. ஸோ அதனால் உண்மையை சொல்லுப்பான்னு சொல்கிறாரு. இந்த கேஸ்லேருந்து நான் உன்னை ஃப்ரீ பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு யார் உங்களை அனுப்பினான்னு கேட்குறாரு. ஸோ இவர் இந்த மாதிரிலாம் பேசுனதை கேட்டுட்டு யூங்கஸுக்கு வந்துட்டு ஒரு மாதிரியான எமோஷனல் ஆயிரான். ஸோ அவனை வந்துட்டு கத்தி பயப்பட ஆரம்பிச்சிடறான். ஸோ டென்மா வந்துட்டு போதும் போதும் நீங்கள் நிறுத்துங்க, இதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா அவரோட ஹெல்த்துக்கு வந்துட்டு நல்லதில்லைன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து அனுப்பிடுவாங்க. ஸோ அப்போ போகும்போது லுங்கே என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இவனையாச்சும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஏன்னா வந்துட்டு இவனை இத்தர போகிறான்ட்டு ஸோ ஒரு மாதிரி இவனை கலாய்க்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ டென்மா வந்துட்டு காண்டாயிட்டு என்ன தான் சொல்ல வரீங்கன்னு கேட்கும்போது, நான் சும்மா தாங்க சொல்கிறேன், கோச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிடுறாரு. ஸோ கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா டென்மா வந்துட்டு யூங்கஸை கூட்டின்னு ஒரு வாக்கிங் மாதிரி போகலான்னு பார்க்குறாரு. ஸோ அப்போ வெளியில் இருந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு, நீங்கள் எங்கே அவரை கூட்டின்னு போகிறீங்கன்னு கேட்கும்போது, ஜஸ்ட் வாக் தான், நீங்கள் வரத்துனா கூட வரலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு எங்களை போகக்கூடாதுலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு. மக்கள் எல்லாருமே வந்துட்டு வாழ்வா சாவான்ட்டு சண்டை போட்டுன்னு இருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு அவங்க உயிரை காப்பாற்றுற வேலையில் இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்ட்டு அவர் வாழ்க்கை கதைலாம் சொல்லின்னு வர்றாரு. ஸோ இந்த மாதிரி நானும் வந்துட்டு ஒரு காலத்தில் இந்த பேர் புகழுக்கெலாம் ஆசைப்பட்டேன். அதுக்கடுத்து வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு சின்ன பையன் வந்து மாற்றிட்டான். ஸோ அவனுக்கு வந்துட்டு நெத்தியில் வந்துட்டு புல்லட் இறங்கிடுச்சு. ஸோ நான் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்ததுனால என் வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. ஸோ அதனால் எப்படியோ என் வாழ்க்கை மாறி இப்போ நான் இந்த இடத்துல இங்கே இருக்கேன்ட்டு சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஒரு டாக்டர் வந்துட்டு உயிரெல்லாம் காப்பாற்றணும். ஸோ யார் உயிரும் வந்துட்டு இலக்காரமாக நினைக்கக்கூடாது. ஸோ எல்லா உயிரும் சமதான்னு சொல்லின்னு இருக்காரு. இந்த மாதிரி நீங்கள் பேசுறதுலாம் கேட்டால் எனக்கு நீங்கள் அப்பா மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு என் உயிரை வேறு காப்பாற்றிருக்கீங்க. ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு பெற்றவங்க கூட இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. ஒரு கிளாக் ஒன்று இருக்கும். ஸோ அந்த கிளாக் வந்து ஒரு மணி நேரத்துக்கும் அதுலேருந்து ஒரு பொம்மை வெளியே வந்துட்டு ஸோ அது வந்து நமக்கு ஏதோ இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதுதான் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு திருட போனது. அதை போகும்போது என்னை பிடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து நான் வந்துட்டு வேறு காரணங்களுக்காக திருட போயிட்டு இப்போ என் வாழ்க்கையே இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு கடைசி வரைக்கும் அந்த கிளாக்கை வாங்கவே இல்லை. டென்மாவும் வந்துட்டு போலீஸ்கிட்ட நீ எல்லாத்தையும் சொல்லிடுப்பா. சொன்னதுக்கப்புறமா இவர் வந்துட்டு தேம்பி அழுவ ஆரம்பிச்சிடுறாரு யூங்கஸு. ஸோ நீ ஏன் இப்போ இந்த மாதிரி அழுவுறன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி என் கூட வந்தவங்க எல்லாருமே கொலை பண்ணப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாரு. ஸோ டென்மாவும் வந்துட்டு அந்த மான்ஸ்டர்னு சொன்னியே அவன் தான் பண்ணானான்னு கேட்கும்போது, ஸோ அப்படியே அந்த சீன் அங்கே கட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே நைட் ஆகுது. டென்மா கூட வேலை செய்வார் இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு டென்மாக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்காரு. இந்த மாதிரி வந்துட்டு அவங்க கூட வேலை செய்கிறவங்களோட பெரிய அஃபிஷியலோட பொண்ணு தான். ஸோ இந்த மாதிரி அந்த பொண்ணு தான்ப்பா உனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பொண்ணை எப்படின்னா பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் செட்டில் அவ்வளோ வேலையை பாருப்பான்னு சொல்லும்போது, ஸோ டென்மா அப்படியே நடந்து வந்துன்னு இருக்காரு. ஸோ அப்படி வரும்போது யூங்கஸ் சொன்ன மாதிரி ஒரு கிளாக்கை பார்க்குறாரு. ஸோ அதை பார்த்தோன்னே இதை வாங்கின்னு போயிட்டு அவனுக்கு கொடுத்தா அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவான்ப்பான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அந்த கிளாக்கு எவ்வளோன்னு கேட்டு வாங்குறாரு. ஸோ வாங்கிட்டு யூங்கஸை தேடின்னு வராரு. ஸோ அந்த பொண்ணு கதையை அங்கேயே விட்டுறாரு. ஸோ டாக்டரும் வந்துட்டு ரிசப்ஷனுக்கு வந்துடுறாரு. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி நான் போயிட்டு என் பேஷண்ட்டை பார்த்துட்டு வரேன், ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்க்குறாரு. ஸோ மேலே வந்து பார்க்கும்போது போலீஸ்கார் வந்துட்டு அப்படியே மயக்கப்பட்டு கிடக்குறாரு. ஸோ பக்கத்தில் போய் பார்த்தோன்னா போலீஸ்கார் இறந்துருக்காரு. ஸோ அவர் எப்படி இறந்துருக்காருன்னா அந்த காட்டன் கேண்டை இவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அவர் பார்த்துறாரு. ஸோ உள்ளே போயிட்டு யூங்கஸ் இருக்காரான்னு பார்க்குறாரு. ஸோ யூங்கஸ் இல்லை. ஸோ உடனே அவர் வாங்கிட்டு வந்த கிளாக்கை அங்கேயே போட்டுடுறாரு. இல்லை வந்துட்டு யூங்கஸ் எங்கே போனான்னு பார்க்கும்போது ஸோ அந்த எக்ஸிட் வழியாக அவர் வெளில போயிருக்கிறத பார்க்குறாரு. ஸோ அவன் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம டாக்டரும் வந்துட்டு வேகமாக அவனை தேடின்னு உள்ளே போகிறான். 9 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் காட்டன் கேண்டியை கொடுத்து சாவடிச்சாங்க. ஸோ அதே வேலை நடக்குது, ஏதோ தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யூங்கஸை தேடினே இவரும் பின்னாடி போகிறாரு. இப்போ ஒரு குரல் மட்டும் கேட்குது. யூங்கஸ் வந்துட்டு டாக்டர் இந்த மாதிரி நீங்கள் இங்கே வராதீங்க, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்கள் உயிர் போயிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே பார்க்கக்கூடாது, நீங்கள் இங்கே வரக்கூடாதுன்ட்டு அவனும் கத்தினே இருக்கான். ஸோ அந்த வாய்ஸை சர்ச் பண்ணினே நம்ம டாக்டரும் வந்துடுறாரு. யூங்கஸ் கீழே இருக்கான். ஸோ அங்கே பின்னாடி ஒருத்தவன் நின்றுன்னு இருக்கான். ஸோ அப்போ யூங்கஸ் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவன் உங்களை கொண்டுடுவா, இங்கேருந்து போயிடுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி பேசினு இருக்கும்போது அந்த பின்னாடி இருக்கிறவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது டாக்டர்னு சொல்கிறான். ஸோ இவருக்கு ஒன்றுமே புரியல. அது ரொம்ப நாள் ஆகுதா, யாரா இவன் பார்க்கும்போது இந்த மாதிரி 9 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நீங்கள் தான் காப்பாற்றுனீங்கன்னு சொல்லும்போது, ஸோ இவருக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியவில்லை. என்னது, அப்போ அந்த பையன் நீ தானா ஜோஹான் சொல்கிறாரு. நீ எதுக்கு என் பேஷண்ட்டை கூட்டின்னு வந்த? ஸோ அவரை விட்டுடு, அவர் இங்கேருந்து போயிடணும்னு சொல்லும்போது, அவன் அதெல்லாம் இல்லை, நான் இவரை வந்து போட்டு தள்ளணும், ஸோ அதனால தான் இங்கே கூட்டின்னு வந்தேன்.
ஸோ இவன் ஆல்ரெடி வந்துட்டு என் ஃப்ரெண்டெல்லாம் கொன்னுருக்கான். ஸோ இவன் ஃப்ரெண்டு சாவறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் ஹண்டர் நம்ம எல்லாருமே வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு சொன்னான். ஸோ இவன் வந்துட்டு என்னையும் கண்டிப்பாக கொன்னுடுவான், உங்களையும் கண்டிப்பாக கொன்னுடுவான், தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து ஓடிடுங்கன்னு சொன்னான். உங்கள் அப்பா வந்துட்டு ஈஸ்ட் ஜெர்மனியில் காமர்ஸ் அட்வைசராக இருந்தார். ஸோ அதனால் இதெல்லாம் வச்சுட்டு உன்னை ஈஸியாகவே எங்களால் பிடிச்சிட முடியும். ஸோ அதனால் நீ வந்துட்டு என்ன பண்ணுறியோ பார்த்து பண்ணு, உன்னால் தப்பிச்சு எங்கேயும் ஓட முடியாதுன்னு சொல்லும்போது ஜோகன் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண நேமு. ஸோ இப்போ வந்துட்டு என்னோட உண்மையான நேமு உங்கள் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்கிறான். இந்த மாதிரி என்னோட பாஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி நான் கொன்ன 4 பேரோட பாஸ்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் நீங்கள் வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட் டாக்டர். நீங்கள் தான் வந்துட்டு என் உயிரை காப்பாற்றுறீங்க. இங்கே வந்துட்டு எனக்கு வந்து அப்பா மாதிரின்னு இவனுமே சொல்கிறான். அவனை சுட போகிறான். ஸோ உடனே யூங்கிஸ் வந்துட்டு கதற ஆரம்பிச்சிடான். ஸோ டென்மா வந்துட்டு தயவு செஞ்சு கொள்ளாத நிறுத்துன்னு சொல்லும்போது ஏன் நான் கொல்லக்கூடாதுன்னு கேட்குறாரு. ஸோ உடனே டென்மா வந்துட்டு இந்த மாதிரி நான் உன்னை அந்த மாதிரி நினச்சிருந்தேன்னா நீ செத்துருப்ப. ஸோ நான் ஒரு உயிரை அலட்சியமாக நினச்சிருந்தேன்னா நீ நேரத்துக்கு உயிரோட இருந்திருக்க மாட்டேன். நான் வந்துட்டு உன்னை ஒரு உயிரை மதித்து இன்னொரு பெரிய உயிர் வந்தது. ஸோ நான் வந்துட்டு அந்த மேயரை கூட காப்பாற்றாமல் உன்னை தான் காப்பாற்றினேன். ஸோ ஏன்னா எல்லா உயிரும் சம்மந்தான் நினச்சி நான் உன்னை காப்பாற்றினதுக்காக என்னை ஃபீல் பண்ண வச்சிடாது. டாக்டர் அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு சீக்கிரமாகவே சீஃப் சர்ஜன் ஆகிட்டீங்க. ஸோ எனக்கு வந்துட்டு உண்மையுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இப்போ வந்துட்டு இந்த நிலைமையில் நிற்கிறதுக்கு காரணம் வந்துட்டு அந்த சீஃப் சர்ஜன் இறந்ததுனால மட்டுமே, அதே மாதிரி அந்த டாக்டரும் மண்டையை போட்டதுனால மட்டுமே நீங்கள் இப்போ இங்கே இருக்கீங்கன்னு சொல்கிறாரு. என்மா வந்துட்டு நீ தான் அவங்களை குனியான்னு கேட்கும்போது, ஸோ அப்போ அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி நான் அன்கான்ஷியஸாக இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்களாம் செத்தா பரவாயில்லடா, அவனுக்கு வந்துட்டு ரொம்ப தொல்லை கொடுக்குறானுங்க. ஸோ அவனுங்களே என் உயிரோட வந்து இந்த மாதிரி பாவம் பண்ணின்னு இருக்கானுங்கன்ட்டு கதறினீங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணன்ட்டு இவன் சொல்கிறான். ஸோ இதை கேட்டோடனே டென்மார்க் வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ஸோ இதை சொல்லி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் யூங்கஸே உனக்கு வேலை இல்லைப்பான்னு சொல்லிட்டு யூங்கஸை அங்கேயே போட்டு தள்ளிடுறான். ஸோ அப்படியே அங்கேருந்து அவன் நடந்து டாக்டர் இந்த மாதிரி நீங்கள் உயிரை காப்பாற்றினீங்க, அதனால் உங்கள் மேலே நான் கை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவனும் நைஸாக கிளம்புறான். ஸோ டாக்டர் வந்துட்டு நைஸாக அவன் ஃபேஸை பார்க்குறாரு. ஸோ அவன் ஃபேஸும் வந்துட்டு நல்லா முழு முழு கொழு கொழுன்னு இருக்குது. ஸோ டாக்டர் வந்துட்டு அந்த ஷாக்லேருந்து வெளியே வரவே இல்லை. ஸோ நான் காப்பாற்றின ஒருத்தவன் இப்போ என் கண்ணு முன்னாடியே ஒருத்தவனை சாவடிச்சிருக்கான். அதேமாதிரியே வந்துட்டு ஒரு 3 உயிரை முன்னாடி எடுத்திருக்கான். ஸோ ஒரு 4 ஃபேமிலியை சாவடிச்சிருக்கான். ஸோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் இங்கே யோசனை இருக்காரு. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா லுங்கேவும் வந்துட்டு டாக்டர் கூட்டுன்னு வந்துறான். இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க, 1996 இந்த ஜெர்மனியில் ஸோ அந்த குடும்பத்தை எரேஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 ட்வின்ஸை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஸோ ஒருத்தவனுக்கு மண்டையில் அடிபட்டு இருக்குது. ஸோ அவங்க அம்மா அப்பா இறந்ததுனால இவங்களை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தவங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த பையன் உயிரை காப்பாற்றினீங்க. அந்த பையன் வந்துட்டு சீஃப் சர்ஜனையும் ஹெட் ஆஃப் நியூரோ சர்ஜரியும் கொண்டுட்டான். அதுக்கப்புறமா அவன் 9 வருஷத்துக்கு அப்புறமா ஸ்டேட் போலீஸ் ஆஃபீஸரையும் அந்த யூங்கஸையும் கொண்டுட்டான். இப்போ இதுதான் நீங்கள் சொல்ல வரீங்க. சரிப்பா இவரை விட்டுடுங்கன்னு சொல்லாரு. ஸோ இவங்க இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு அவனை விட்டுறான். டாக்டர் வந்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறமா ஸோ நம்ம வந்துட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அந்த மழையில நின்று அழுவ ஆரம்பிச்சிடாரு. ஸோ அப்படியே இந்த எபிசோட் எங்கேயோ முடிச்சிடறாங்க. ஸோ டாக்டர் வந்துட்டு நல்ல விதமாக நினச்சி தான் ஒரு உயிரை காப்பாற்றிருப்பாரு. ஸோ ஆனால் அவன் வந்துட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, அவன் வந்துட்டு கொலை பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஸோ அவன் ஏன் கொலை பண்ணா, எதுக்கு கொலை பண்ணான்றதை இனி வர எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ பாய்.